விளையாட்டுத்துறை அமைச்சராக இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சராக இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடாது. சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு 908 கோடி தெண்டா. நீ எங்களை என்ன பண்ற? இப்போ நீ எடுத்து பாரு. ஒரே நாடுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே தேர்தலுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை, சரி ஏற்கிறேன். ஒரே வரி சரங்கு சொரிங்கிற, ஏற்கிறேன். ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஏற்கிறேன். ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல? பதில் சொல்லு. பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. கீழடியில தோணுனா 2100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? கன்னடம் இருந்ததா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா? 1600 முன்னாடி தெலுங்கு இருந்ததா? 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 550 600 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா? இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரையில் சமாதி. எங்கெங்க இது? இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை. இது கார் ரேஸ் கொழுப்படுத்து. கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்கேருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். எப்படி பாரு, சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு 908 கோடி தண்டம். ஏப்பா, அந்த காசு அவன்கிட்ட இருந்துட்டு போகுது. இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேஸ் ஓட்டுறவன் யாரு? அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்திமிரு பதவி திமிரில் நீ காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் வச்சு. தம்பி இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு. ஆப்போசிட்ல அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து இது சத்யா நகர்னு பேர். சத்யவாணி முத்து அவங்க பேர்ல எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்கே கேட்குது. அது வந்து அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளோ அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதில் இப்போ சோழாவரத்தில் எல்லாம் அங்கே சரிப்பாக ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு. அங்கே போப்பா, நீ உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டாக இருக்கு. கார் பந்தயம், அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண விடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க தான் நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதானே ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீ எங்களை என்ன பண்ற? இப்போ நீ எடுத்து பாரு. ஒரே நாடுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே தேர்தலுங்கிற, சரி ஏற்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை, சரி ஏற்கிறேன். ஒரே வரி சரங்கு சொரிங்கிற, ஏற்கிறேன். ஒரே ரேஷன் கார்டுங்கிற, ஏற்கிறேன். ஏண்டா காவிரியில் எனக்கு தண்ணி வரல? பதில் சொல்லு. என்னோட பழுப்பு நிலக்கரி எல்லா பயிலுக்கும், என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லா பயிலுக்கும், என்னோட மீத்தன் ஈத்தன் எல்லாருக்கும், என்னுடைய அணுவுலை வெடிச்சால் சாவு எனக்கு, மின்சாரம் எல்லாருக்கும். அது எப்படி? என் வளங்கள் எல்லாருக்கும் பொது. அவரவர் வளம் அவரவருக்கு. எப்படி? காவிரி நதிநீர் உரிமை கன்னடருக்கு, முல்லை பெரியாற்று உரிமை மலையாளிகளுக்கு, தமிழனுடைய எல்லாம் பொதுமை. அப்படின்னா என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம் நினைக்காத. இதுதான் தவறு. இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் தேசப்பற்றும் தமிழனுக்கு மட்டுமா? என்னது? ஒவ்வொரு நாளும் மீனவன் சிறைபிடிக்கப்படுறான், ஒவ்வொரு நாளும் சுட்டு வீழ்த்தப்படுறான், படகு பறிக்கப்படுது, வலை கிழிக்கப்படுது, சிறையில் அடைகிறான். ஒரே சங்கிலியில் 12 பேரை கட்டி இழுத்துட்டு போறான். கண்டிக்க தூப்புள்ள தன்மானமிக்க தமிழன், மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் பிள்ளை இந்த காட்சியை பார்த்துட்டு எப்படி தூங்குவான்னு சொல்லு. எப்படி தூங்குவான்? தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கிறனால இங்க இருக்க அமைதியா இருக்குது. இது மக்கள் அரசியல் பாதையில் நின்றுகிட்டு இருக்கான். இல்லைன்னா கழிய பெரும்பாலும் தமிழரசன் இங்க உருவாக ரொம்ப நேரம் ஆயிடாது தம்பி. அதை புரிஞ்சுக்கணும். நீ தேவையில்லாம படிக்கிற, சட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க,
பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே மொழி இந்தி என்றால் இங்கே பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. நீ நீ இந்திய திணி ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம், ஜிஎஸ்டி சொல்லு ஒரு நிலம் எதிர்த்திருக்கோம், நீ ஒரே வரி சொல்லு எல்லாத்துக்கும் பாரு, நீட்டு எல்லாரும் எழுதுவான், ஒரே நாடு ஒரு நிலம் மட்டும் எதிர்க்க. ஏன்? இருக்கிறதில் கலப்பினம் இல்லாத தூய ரேஸ் ஒரு இனம் இன்னும் இருக்குன்னா தமிழ்நாடு தான். காலடியில் குறுகி 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 வந்தாலும் இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்கள் அண்ணெல்லாம் பாடிட்டு இருந்தார், நான் ஏன் அமைதியாக இருந்தேன்? ஏன்? கன்னடமும் கழிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் யுவரத்தில் உதித்தது அந்த இது வரி யார் தூக்குனது? யார் தூக்குனது? ஆரியம்போல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு? அந்த பாட்டே முழுமையால. திராவிட நல் திருநாடு எங்கிருந்து வந்தது? ரொம்ப நாளாக பாடிட்டோம், எங்கள் பாட்டன் மனோன்மணியர் தூக்கிடுவோம். திராவிட நாடு இங்கே எங்கே இருக்குது? திராவிட நல் திருநாடு, திருடன் நாடு, திராவிட நாள் திருடு நாடுன்னு வேணா வைக்கலாம், அதுக்கு பேர் வைக்கலாம். என்ன நாடு? யார் நாடு? கீழடியில் தோணுனா 2100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா? இந்தியா இருந்ததா? சொல்லு இருந்ததா? இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா? கன்னடம் இருந்ததா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா? 1600 முன்னாடி தெலுங்கு இருந்ததா? 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 550 600 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா? தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் அண்டி ஒண்டி வாழ வந்த நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி, அதே தான் அங்கேயும் நடக்குது. திராவிடம் தமிழ் பயிற்று மொழி என்று இந்த இடத்தில் தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. யாருடைய தாய்மொழி? யாருடைய தாய்மொழி? இன்னைக்கு இங்கேயும் 10வது தேர்விலே அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள். அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவ போகும்போது இருபக்கம் பாருங்க, தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழுக்கு அன்பாருங்க. கோபம் வரக்கூடாது, அது பேசக்கூடாது, அப்படியே போயிரு. அப்படின்னா எப்படி? எப்படி கொடுமை இதெல்லாம், கொடுமை. என்னுடைய பழுப்பு நெல்கறி எடுத்து என்ன ஆட்டம் போடுற? எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் சொந்த 500 ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் இல்லையா? அவனுக்கு செலவைக்க சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க. என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே 6 நொடியில் உடச்சி கீழே தள்ளிட்டு நான் மறுபடி கட்டி தமிழ் எழுதிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆயிரும்? இப்படி தான் என் மருமக பாட்டிக்கு இது வைக்கணும், மாமாவுக்கு செலவு வைக்கணும், கெஞ்ச விடுற. இதுக்காவது நம்ம வெள்ளணும் இந்த நாட்டில், இதுக்காவது நம்ம வெள்ளணும். என்ன 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 பாருங்க. அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது. உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். நம்ம சொன்னதுதான் பிரதமர் பேசுறார். உலக மொழிகளின் இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம். உலகின் முதன் மொழி தமிழ். எல்லாம் சொல்றீங்க. ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னதும் தமிழ் மொழியில ஒரு கல்வெட்டு இல்லை? இந்த 40-39 உறுப்பினர் கொண்டு வைங்க, என்ன பல்லாங்குழி ஆடுறீங்களா? இதே கேட்டு பெற முடியல. இங்க வென்றான் அப்படி இல்லை. இங்க என்ன பண்றான்? நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேலே இருந்துட்டு நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவான், உரிமைன்னு பேசு திட்டுவான். இதைத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராமலிங்கர்? என்ன சொல்றாரு? நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும்பா, உரிமை என்று வாயை திறந்துட்டா உன்னை தேச துரோகின்றான்டா. இதுதான் கதை. இப்ப நீங்க பேசு, உன்னை முடிச்சிருவான். அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது? இங்கே எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்தில் அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் கலிய பெருமாள் பாதை, இதுதான் தமிழரசன் பாதை. இது நீங்க போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதா நினைக்காது. இதுதான் கோட்பாடு, இவ்வளவுதான் எளிமை. தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசிய உரிமை, விடுதலை, மீட்சி, இவ்வளவுதான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தாத்தா தேவனையப்பாவானர். இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழ் அரசன். அதை வச்சுட்டு அடிச்சிடணும். இப்ப நாம செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல, அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல, தாத்தா கலிய பெருமாளை போல துவக்கல்ல. எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்த. இவ்வளவுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும். இங்கே
இங்கே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள், நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம், குழந்தையில இருக்கும்போது பெரியவங்களானோம், படித்தோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ளே நெரிசலாக இருக்குது, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு, இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான்